டுடே ப்ரிவிலேஜ் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அக்கா. நீங்கள்லாம் ஊற்றி நீங்கள்லாம் விதைத்த விதைகள் தான் இன்றைக்கு நீர் பாய்ச்சப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறது. ஸோ காட் பிளஸ் யூ அக்கா, காட் பிளஸ் யூ அண்ணா. அண்டு தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அண்ணாக்கு. அண்ட் தேங்க்யூ டீம் கொயர். நல்லா ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் எஸ்பெஷலி while singing the song எண்ணி எண்ணி துதி செய்வாய். இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு டுடேஸ் மெசேஜ். இந்த இடத்துல வந்து ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கிறது. அது எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ரியலி ரியலி தேவ வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமா இருக்கிறது அப்படின்னு. எந்த இடத்துலலாம் நம்ம ஒன்னா கூடி வந்து சகோதரர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஜெபிக்கிறது இல்லை கூடுனாலே போதும், அந்த இடத்துல கூடுனான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒன்னா வந்துட்டீங்கன்னாலே அங்க தேவன் இறங்கி வந்துடுறாரு. He is third person come down. உங்களோட கான்வர்சேஷன்ஸ் அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கார். உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றதுக்கு ரெடியா இருக்கார். ஸோ நீங்க அவரை நீங்க ஃபீல் பண்ணணும். ஸோ while reading the Bible, நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பேசிக்கும் போது கூட the God is listening. நீங்க என்ன பேசுறீங்கன்றதை அவர் லிசன் பண்றாரு, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துலையும் தேவ ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். தேவ ஆவியானவர் அவருடைய சத்திய வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்றைய தினத்துல என்ன, இப்போ வந்திருக்க பீப்புள் எல்லாருமே வேற வேற ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல வந்திருப்பீங்க. ஒரு சிலர் சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு சிலர் சோகமா இருப்பீங்க. பட் இந்த வேதத்தின் வசனம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மருந்தை போல, ஔஷதத்தை போல என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் இட் வில் கியூர் யூ. ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடனிலிருந்து விடுதலையை கொடுக்கும். ஒருவேளை நீங்க வியாதியோட இருக்கீங்க அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து இந்த வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள். இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் அதிக நேரத்தையும் அதிக ஈடுபாட்டையும் அதிக மதிப்பையும் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சத்திய ஆவியானவர் இடைப்படுகிற நேரம் இந்த வேதத்தின் வசனம் பிரசங்கிக்கப்படுகிற நேரம். ஆகவே இந்த நேரத்தை கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எனி ஒன் வாலண்டியர் ப்ளீஸ், நீங்க நான் சொல்ற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பைபிள்ல இருந்து எடுங்க. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படிங்கிறத வேதம் நமக்கு பல்வேறு விதங்கள்ல கற்றுக் கொடுக்குது. பல்வேறு விதங்கள்ல அடுத்தடுத்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்னொன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் பேச முடியும், அதுவே அவ்வளோ இருக்கு. ஸோ த ஃபோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை தான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கிங். ஸோ இந்த திங்கிங் அப்படிங்கிறத பத்தி வேதம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் இல்ல, ஓகே போதும். சோ இதுதான் இன்றைக்கான கீவேர்ட். இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ, அந்த நினைவுகள் திங்கிங், அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லிசன் பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் எப்படி திங்க் பண்றீங்களோ அப்படிதான் உங்களோட லைஃப் இருக்க போகுது. இதை வந்து நிறைய உலக பிரகாரமான கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து இந்த ஒரு ஃபார்முலாவை எடுத்து தே யூஸ் அண்ட் தே சக்சீட். ஆனா இதை உண்மையிலே எடுத்து சக்சஸ் வெற்றி பெற வேண்டிய கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து கோட்டை விட்டுறாங்க. ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள். இப்போ ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு நீங்கள் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை இதற்கு முன்பொரு காலத்தில் நீங்கள் நினைத்த நினைவுகள். புரியுதா உங்களுக்கு?
இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை சோகமான சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை கடன் பிரச்சனை, வியாதி, எதுல இருந்தாலும் இது இதற்கு முன்பொரு காலத்தில் நீங்கள் நினைத்த நினைவுகளுடைய அறுவடையைத்தான் இன்றைக்கு நீங்கள் அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் வேதம் சொல்லுது. உன்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ இன்னைக்கு காலையில நினைச்ச உடனே இன்னைக்கு நான் அது மாதிரி ஆயிட மாட்டேன். கரெக்டா? இப்ப நான் வந்து டெய்லியும் 100 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்ச இன்னைக்கு சாயந்தரமே எல்லா காசையும் சேர்த்துட முடியுமா? இட்ஸ் அ ஹேபிட், இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு 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 கெட்ட பழக்கமே எடுத்துப்போமே. ஒருத்தன் ஒரு சிகரெட், ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னா ஒரே நாள்ல ஒரு பாக்கெட் சிகரெட் அவனால பிடிச்சி பழக முடியுமா? டே 1லயே பழக முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் பழகி ஒரு நாள் வரும்போது he completely அதுக்கு அடிக்ட் ஆயிடுறான். அதே மாதிரி நாம நல்ல பழக்கங்கள், நல்ல சிந்தனைகளை நாம் சிந்திக்க தொடங்கும் பொழுது அதுவே ஒரு காலத்துல என்ன ஆயிடுதுன்னா நமக்கு அது ஹேபிட்டா மாறிடுது. then it becomes a lifestyle. அதுவே நம்முடைய வாழ்க்கை முறையா மாறிடுது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா உங்களால நெகட்டிவா திங்க் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி உங்க வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாவே தான் இருக்கும். எது நடந்தாலும் அது பாசிட்டிவாவே தான் போகும். நீங்க நெகட்டிவ் விதைகளை நீங்கள் விதைக்காத வரை நீங்கள் அறுக்க மாட்டீர்கள். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லுகிறது. ஸோ நல்ல விதைகளை நீங்க விதைங்க. நல்ல விதைகளை நீங்கள் விதைக்கும் பொழுது நல்லதை தானே அறுக்க போறீங்க. விதைப்பும் அறுப்பும் இந்த பூமியில இருக்குன்னு வேதம் சொல்லுது. ஸோ நீங்கள் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஸோ நல்ல திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன். இப்போ ஆதியாகமத்துல தேவன் வந்து பூமியை சிருஷ்டிக்கிறார். பூமியை சிருஷ்டிக்கும் போது எல்லா ஊரும் பிராணிகள், சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டே வராரு. மனுஷனை சிருஷ்டிக்கும் போது மட்டும் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவனை உண்டாக்குறார். சோ இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் ட்ரினிட்டி காடோட ஆக்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க. 3 பேரும் சேர்ந்து நம்மள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய். இதே மாதிரி தான் குமாரனும் இருக்கிறார். கரெக்டா? நம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அப்படின்னு இருக்கு. 2 வார்த்தை அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கு. ரூபம் அப்படின்றது பாக்குறதுக்கு நம்ம அவரை மாதிரியே இம்ப்ளைஸ் பண்றோம். நம்ம சாயல் அப்படின்றது என்ன? அம்மா மாதிரியே புள்ள, அப்பா மாதிரியே புள்ள, அவரோட பையன் அப்புறம் அப்படித்தானே இருப்பான், இவரோட புள்ள அப்படித்தானே இருக்கும் அப்படின்றாங்கல்ல. ஸோ அவங்களுடைய அந்த திங்கிங், அவங்களுடைய அந்த டேலண்ட், அதெல்லாம் அப்படியே அவங்களுடைய அடுத்த சந்ததிக்கு வரும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திங்கிங் எபிலிட்டியை வந்து என்ன பண்றாருன்னா நம்ம மனுஷனுக்குள்ளேயும் வைக்கிறார். தேவன் சிருஷ்டித்த 6 நாள்ல சிருஷ்டித்த எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் தேவன், மனிதனை தவிர வேற எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் தேவன் திங்க் பண்ற எபிலிட்டியை கொடுக்கவே இல்லை. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எந்த கரடியோ, எந்த சிங்கமோ, எந்த பாம்போ, குருவியோ, ஒரு சின்ன புழு பூச்சி கூட அதுக்கு திங்க் பண்ற எபிலிட்டி கிடையாது. பட் கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த திங்க் பண்ற எபிலிட்டியை வந்து கொடுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா தேவன் எப்படி திங்க் பண்ணி இந்த உலகத்தை கிரியேட் பண்ணாரோ, சிருஷ்டித்தாரோ, அதே போல என்னோட பிள்ளை இந்த மனுஷனும் திங்க் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை சிருஷ்டித்து கொள்ளக்கூடிய ஒரு குட்டி சிருஷ்டிக்கிறதான் நம்மளை படைச்சிருக்காரு. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை நீங்கள் தான் சிருஷ்டித்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தேவனிடத்துல போய் கேட்கிறாங்க. இப்ப தேவனிடத்துல கேட்க வேண்டிய சில அசாத்திய காரியங்கள் இருக்கு. அது வந்து நம்மளால செய்ய முடியாது, தேவனாலதான் அது கூடும். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்பாங்க. தேவன் என்ன சொல்றாருன்னா, இதை நீயே சரி பண்ணு, நானே உனக்கு அந்த எபிலிட்டி கொடுத்துருக்கேன், உனக்கு வேணுங்கிறத நீயே சிருஷ்டித்து கொள்ளக்கூடிய ஒரு குட்டி சிருஷ்டிகராதான் உன்னை வச்சிருக்கேன். எப்படி சிருஷ்டிக்கிறது? பை திங்கிங். நீங்க திங்க் பண்றது மூலமா
உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை, சின்ன சின்ன தேவைகளை, சரியா, பெரிய தேவைகள் அல்ல, சின்ன சின்ன தேவைகளை நீங்களே சிருஷ்டித்துக் கொள்ளலாம், நீங்களே வடிவமைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டியை வந்து தேவன் வந்து இந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனை வந்து இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இப்ப ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை தீமை என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்படி பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவது, டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு 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 உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கே மாறலாம். இவனாப்பா இப்படி மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனை நம்ம பார்த்தது வேற ஒரு கேரக்டர்ல நம்ம பார்த்தோம், பட் இப்ப பார்க்கும்போது வேற ஒரு கேரக்டர்ல பார்க்கிறோம். ஸோ கேரக்டர் சேஞ்ச் இங்க நடந்திருக்கு. அதை தான் வேதம் சொல்லுது, உங்களுடைய கேரக்டரையே வந்து மாத்திடும் இந்த மனம் புதிதாகுதல், மறுரூபமாகுதல் அப்படின்றது. ஸோ உங்களோட திங்கிங் மாற 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 நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா அப்படியே மாறிடுவீங்க, வேற லெவலுக்கு போயிடுவீங்க. நீங்க தேவன் சொல்லுகிற விதமாக, இந்த வேதம் சொல்லுகிற விதமாக நீங்கள் எப்பொழுது திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்படி உங்கள் இருதயத்தை அதற்கு நேராக, இந்த வேத வசனத்துக்கு நேராக, அதில் சொல்லப்பட்டுள்ளவற்றுக்கு நேராக நீங்கள் திருப்புகிறீர்களோ, அப்பொழுது உங்கள் வாழ்க்கை என்கிற கப்பலும் அந்த வெற்றி என்கிற இலக்கை நோக்கி திருப்பும். எத்தனை பேருக்கு புரியுது? டீச்சர் மாதிரி கேட்குறேன், எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு? பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி டீப் சர்மன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் கேட்குறேன். ஸோ உங்கள் மனம் புதிதாக வேண்டும். நீங்கள் வந்து ஒரு பழைய திங்கிங்கே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய இலக்கை அடையணும் அப்படின்னா அடைய முடியாது. ஒரு கப்பல் மாலுமி இருக்காரு, அவர் கப்பலை வந்து கடலில் செலுத்திட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, என்னன்னா எதை சொன்னாலும் என்னத்தைங்க பார்த்துக்கலாங்க, பார்த்து புயல் தானே பார்த்துக்கலாம், அது என்ன, அது ஆங்கர் தானே பார்த்துக்கலாம், எதிரி கப்பல் தானே பார்த்துக்கலாம். இப்படியே இந்த திங்கிங்லேயே அவர் இருக்காருன்னா, நீங்கள் அவர் பக்கத்தில் நிற்கிறீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, இவர் அந்த இலக்கை போய் சென்று அடைவாரா? அடைய மாட்டார்ல. தேவனும் அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறார். அதே வந்து ஒரு விவரமா இருக்கக்கூடிய, தன்னுடைய காரியத்துல கண்ணா இருக்கக்கூடிய, உயர்ந்த சிந்தனை உடைய இருக்கக்கூடிய ஒரு மாலுமியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்ற அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு கேப்டனா இருக்காரு அப்படின்னா, அவர் பக்கத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தைரியமா போய் தூங்கலாம், அவரு பேசுற பேச்சை பார்த்தா கரெக்ட் டைமுக்கு கொண்டே சேர்த்துருவார் போல இருக்கு, நம்ம தைரியமா தூங்கலாம் நம்ம சொல்லுவோம்ல. இதே தான், இட்ஸ் பிரின்சிபல் ஃப்ரம் த பைபிள். நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் ஆகிறீர்கள். நீங்க இப்ப அவங்க சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு சென்டம் ரிசல்ட் வாங்கணும்ன்றதுதான் அவங்களோட எண்ணமா இருந்திருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ரிசல்ட்டே இல்லை, பட் இப்போ ஒரு சென்டம் ரிசல்ட் வாங்கணும்ன்றது தான் அவங்களுடைய எண்ணம். இந்த எண்ணம் என்ன ஆகுது? ஜெபமா மாறுது. ஃபர்ஸ்ட் இட் கம்ஸ் இன் மைண்ட், தென் இட் பிகம்ஸ் பிரேயர். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே முதலில் எண்ணத்துல தான் தொடங்குது. தேவனே அப்படித்தானே தொடங்கினாரு, உண்டாக்குவோமாக அப்படின்றாரு. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி பிளான் பண்றாரு, இந்த ரூபத்துல இருக்கணும், இந்த சாயல்ல இருக்கணும், இவன் இப்படித்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவனை ஆசீர்வதிக்கும் போது கூட என்ன சொல்றாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் இருக்கு. ஸோ நோக்கம் ஃபர்ஸ்ட் இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்றது அவரோட மைண்ட்ல வருது. தென் அவர் அதை கிரியேட் பண்றாரு. ஸோ இப்ப ஒரு கொலைகாரன் இருக்கான், அவன் என்ன பண்றான்? நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், ஒரு சாதாரண மனுஷன், அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வந்து வாயை திறந்து முதல்ல சொல்றான். ஒரு நாள் என்ன பண்றான்னா, அவனை கொல்லுவதற்கு திட்டம் தீட்டி கொன்னே போடுறான் அவனை. ஸோ இப்போ இந்த செயலுடைய துவக்கம் எங்க இருந்து வந்தது? அவனுடைய சிந்தனையில தான் வந்தது. அவனோட சிந்தனையில இவனை எப்படியாவது கொன்றணும்னு நினைச்சான் ஃபர்ஸ்ட், தென் அதை வாயில சொன்னா, தென் இட் பிகம்ஸ் ஆக்ஷன். நவ் ஹீ இஸ் இன் பிரிசன். கரெக்டா? அதையும் சொல்லணும்ல. அப்ப இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். ஸோ சிந்தனையில துவங்குகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். அப்படிங்கிறதுனால தான் சிந்தனையை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
ஸோ உங்களோட சிந்தனையை வந்து நீங்க என்ன மைண்ட்ல வைக்கிறீங்களோ அதுதான் வந்து வாய் வழியா உங்களுக்கு வெளில வரும். இப்ப பாருங்க, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப இது நல்லா புரியும் பாருங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இது பார்க்கலாம். பாபேல் கோபுரம் கட்டும்படிக்கு அந்த மக்கள் வந்து முயற்சி பண்றாங்க. அப்ப முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரே பாஷை இருக்கு. அப்போ வந்து தேவன் வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கி வரார். இறங்கி வரும்போது இவங்க நமக்கு பேர் உண்டாக்கும்படி இதை செய்வோம், தேவனுடைய மகிமைக்குன்னு செய்யாம என்னோட மகிமைக்கு, நம்மளுடைய ஜாதியின் மகிமைக்கு, நம்முடைய ஜனத்தின் மகிமைக்கு நாம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோட இறங்குறாங்க. இப்ப தேவன் அந்த வசனம் படிக்கிறீங்களா சார்? பின்பு அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தாங்கள் செய்ய நினைத்தது தடைபட. சொல்லுங்க, நினைத்தது. இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு, தாங்கள் செய்ய நினைத்தது. ஏன்னா மனுஷனை படைக்கும் போதே அவனுக்கு அந்த பவர் தேவன் கொடுத்துட்டாரு. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பவரை வந்து மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் தேவன் மேல இருந்து பாக்குறாரு, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். இப்ப என்ன பண்றாரு, இவன் எனக்கு பேர் உண்டாக்கணும்னு சொல்லி பண்ணியிருந்தான்னா தேவன் அலோ பண்ணிருப்பாரு. அவனுக்கு பேர் உண்டாகணும்னு சொல்லி தான் பண்றான். அதனால தேவன் என்ன பண்றாரு, இறங்கி வந்து இவங்களை கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப புரியுதா தேவன் வந்து திங்கிங்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாரு அப்படின்னு? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? திங்கிங் இட்ஸ் வேல்யூபிள். திங்கிங் இஸ் a பவர்ஃபுல் வெப்பன். இப்போ திங்கிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையில தான் வருது. சிந்தனை தான் திங்கிங், கரெக்டா? அப்போ இப்போ உங்களோட சிந்தனையில நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க வாழ்க்கையிலையும் தோத்தவங்களா தான் இருப்பீங்க. சிந்தனையில வந்து இப்ப ஜோப்ல 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா நாளைக்கு நான் கோடீஸ்வரன் சொன்னா யாராச்சும் நம்புவீங்களா? இவ்வளவுதான் 100 ரூபா தான் இருக்கு, எப்படி நான் கோடீஸ்வரன் ஆவேன்? அதே மாதிரி சிந்தனையில நீங்கள் வந்து தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையிலும் தோல்வியைத்தான் அடைவீர்கள். அதனாலதான் சொல்றேன். இப்ப எதனாவது உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்த உடனே மோசேவும் ஆரோனும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி, நீங்கள் வந்து இந்த கானான் தேசத்துக்கு உள்ள போங்க, போயிட்டு நீங்கள் அதை வேவு பார்த்துட்டு வாங்க, வந்து எனக்கு செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர் அனுப்புறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12, ஒரு ஆளு 12 பேர் போறாங்க. இவங்க 40 நாள் உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. என்னன்னு ரிப்போர்ட் பண்றாங்க? 10 பேர் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க, நீர் சொன்னபடி இது நல்ல தேசம்தான், கரெக்ட் தான், பாலும் தேனும் ஓடுது, நான் பார்த்தேன், கானானியர், ஏத்தியர், எபூசியர், பெரிசியர் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்ட் தான், அங்கிருந்து திராட்சை கொடியை கூட கொண்டு வந்திருக்கோம், அதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் அங்கு நாங்கள் ராட்சதர்களையும் கண்டோம் அப்படின்னு சொல்றான். இதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து இவங்க பார்த்ததை சொல்றாங்க. இப்ப திங்க் பண்ணி சொல்றான். ஒண்ணு என்ன தெரியுமா திங்க் பண்றான், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் அப்படின்றான். அவன் சொன்னானா, அந்த ஊர்ல இருக்கவன் சொன்னானா, நீ என் பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்க, மரியாதையா ஓடி போயிரு அப்படின்னு சொன்னானா? சொல்லல. இவனா நினைச்சுக்கிறான் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பூஸ்டா சொல்றான், என்னோட பார்வைக்கு நான் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்றான். நம்ம போனோம், முடிஞ்சோம், நல்ல தேசம்தான், ஆனா முடிஞ்சோம் அப்படின்னா. ஆனா காலேப் என்ன சொல்றான், அதை நாம் எளிதில் சுதந்தரிப்போம் அப்படின்ற. இவனுடைய திங்கிங் என்ன, அந்த கானான் தேசத்தை, நல்ல தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, நலமும் விசாலமுமான தேசத்தை கர்த்தர் எனக்கு எங்களுடைய தேசத்துக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை நாம் எளிதில் சுதந்தரிப்போம் அப்படின்னு காலேப் சொல்றான். மீதி இருக்கிற 10 பேரும் நம்ம போனோம், நம்ம முடிஞ்சோம் அப்படின்றான். இப்போ பாருங்க, தேவன் என்ன பண்றாருன்னா,
சரி இப்போ யாரெல்லாம் இங்கேயே செத்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க கை தூக்குங்க அப்படின்றாரு. சரி செத்து போங்கன்ட்டார். இவ்வளோ தூரம் உங்களை கூப்பிட்டு வந்தேன்ல, வேஸ்ட்டு, இங்கேயே செத்து போங்க. இப்போ யாரெல்லாம் உள்ள போலான்னு சொன்னீங்க, 2 பேர் தானா, சரி போங்க அப்படின்ட்டார். 20 லட்சம் பேர் வராங்க எகிப்திலிருந்து. 20 லட்சம் பேர், 20 லட்சம் மக்கள் வராங்க. 20 லட்சம்னா கிட்டத்தட்ட ஈரோட்டுடைய மக்கள் தொகையை விட ஜாஸ்தி. ஆனா 2 பேர் மட்டும்தான் அந்த கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. பிகாஸ் ஆஃப் தி திங்கிங். கர்த்தர் எந்த அளவுக்கு திங்கிங்கை வேல்யூ பண்றாருன்னு பாருங்க. நீ போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்ட, நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு வனாந்தரத்து வழியா உங்களை அனுதினமும் போஷித்து உங்களை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனாலும் உன்னோட திங்கிங் மாறல. உன்னோட திங்கிங் மாறாத வரைக்கும் யூ வில் நெவர் see any single blessings from the God. ஒரு சின்ன ஆசீர்வாதம் கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்க போறதே கிடையாது. இப்போ அப்படியே மாத்துவோமா? இப்போ நீங்க சிந்தனையிலேயே வெற்றி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களோட வாழ்க்கையிலேயே அப்ப வெற்றி பெற்றுவீங்க தானே. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சிந்தனையில தோற்றால், சொல்லுங்க, சிந்தனையில் தோற்றால் வாழ்க்கையிலும் தோல்விதான். இதான் இப்ப நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது, சிந்தனையில் நீங்கள் வெற்றி பெற்றால், உங்கள் எண்ணங்களில் நீங்கள் வெற்றி பெற்றால் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றுவீங்க. சரியா? இதை நம்ம தாவீது கோலியாத் கதை இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நம்ம ரொம்ப குயிக்கா அதை போயிடுவோம். நம்ம தாவீது கோலியாத்து. இப்ப கோலியாத்து வந்து 40 நாள் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் வந்து யாராச்சும் ஒருத்தர் எங்க கூட சண்டைக்கு வாங்கடா, எங்க கூட சண்டைக்கு வாங்கடான்றான். ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். சவுல் ராஜா அரண்மனைக்கே போயிட்டாரு. இவங்களாவது பரவாயில்ல, இங்க போர்க்காலத்தில் இருக்காங்க போர் வீரர்கள் எல்லாம். சவுல் ராஜா அரண்மனைக்கே போயிட்டாரு. இப்ப தாவீது சாப்பாடு கொடுக்கறதுக்காக வர்றான். சரி, ஏதாவது சண்டை நடக்கும், கத்தி சண்டையெல்லாம் போடுவாங்க, பார்க்கலாம் அப்படின்ட்டு தாவீது ஒரு ஆர்வமா சாப்பாடு கொண்டு வரான். பார்த்தா எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னடா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இல்லடா, அவன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு, அவன் ஆள் அவ்வளோ பெருசு இருக்கான், அவனை எப்படி நம்ம அடிக்கிறது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பவர்ஃபுல்லான ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்றாங்க. இவன் யோசிக்காம ஒன்று சொல்றான். என்ன தெரியுமா சொன்னா? நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை நான் கொன்னுட்டேன். இன்னொரு நாள் ஒரு கரடி வந்துச்சு, அந்த கரடியும் நான் கொன்னுட்டேன். அதே மாதிரி இவனையும் கொல்லுவேன் அப்படின்னா. இவன் இன்னும் கோலியாத்தை பார்க்கவே இல்லை. நல்லா வசனத்தை படிச்சு பாருங்க. தாவீது அந்த வார்த்தையை சொல்லும் போது கோலியாத்தை பார்க்கவே இல்லை. ஆனா சொல்றான், சிங்கத்தையும் கரடியும் கொன்ன மாதிரி இவனையும் நான் கொல்லுவேன் அப்படின்றான். So he conquered that war in mind. அவன் எந்த கத்தியும் எடுக்கல, எந்த ஈட்டியையும் அவன் பிடிக்கல, எதையும் பிடிக்கல. கூட்டு போறாங்க, சவுல் ராஜாட்ட கூட்டு போறாங்க. கூட்டு போனோடனே சரி இவனை போருக்கு அனுப்பிடுவோம், யாருமே போகாம அசிங்கப்படுறதுக்கு யாராவது ஒருத்தனையாவது அனுப்புவோமே, இவனாச்சும் ஏதோ போறேன்னு சொல்றான், மற்றவன்லாம் எவனும் போகவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு தாவீதை மட்டும் அனுப்புறாங்க. இப்ப தாவீதை அனுப்பும் போது இவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்புறாங்க. இவன் நடக்க முடியல, அதெல்லாம் போட்டுட்டு. இதெல்லாம் அவனு சவுல் ராஜாக்கு தைச்சது, இவனுக்கு எப்படி செட்டா? இவன் சின்ன பையன்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழட்டி போட்டு நான் தேவனுடைய நாமத்துல போறேன்றான். தேவனுடைய உடன்படிக்கை இஸ்ரவேலர்கிட்ட இருக்கு. அந்த உடன்படிக்கை குறி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்கள் அந்த இஸ்ரவேலர்கள். அந்த குறி வந்து தாவீது கிட்ட, எல்லா சவுல் கிட்டையும் தான் இருக்கு. சவுளுடைய படை வீரர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனா ஏன் பண்ணப்பட்டவன்றதே அவங்களுக்கு தெரியல, அந்த திங்கிங்கே அவங்களுக்கு இல்ல. விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுன்றது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இவங்களுக்கு வந்து உண்டாகுன்றதுக்காக பண்ணப்பட்டதுதான். அது இவங்களுக்கு தெரியல. இதை இவன் சின்ன பையனா இருக்கும் போதே தாவீதுக்கு இது தெரிஞ்சிருச்சு. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் ஒருபோதும் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் எப்பேற்பட்டவனாவனாலும் இருக்கட்டும், அவனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, எப்பேற்பட்டவனாவனாலும் இருக்கட்டும், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எப்படி நான் வந்து தோக்க முடியும்? I will never fail with God. கடவுள் எங்கூட இருக்கும் போது நான் எப்படி தோற்று போக முடியும்? தைரியமா போறான். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்துல நான் வந்து நிக்கிறேன்றான். அடிச்சு பாருன்றான். அவன் நான் என்ன நாயா அப்படின்றான். எனக்கு நீ நாய் தான், சிங்கம்னு சொன்னேன், கரடின்னு சொன்னேன், எனக்கு நீ நாயினே கூட வச்சுக்கோ. அடிக்கிறான், விழுறான். சோ இப்ப தாவீதுடைய வெற்றி எங்க தொடங்குச்சு? அவனோட மைண்ட்ல தான் தொடங்குச்சு. அவன் மைண்ட்லயே வந்து he conquered கோலியாத். மைண்ட்லயே அவன் ஜெயிச்சிட்டான்.
அதனால ஆக்ஷன்லையும் அவன் ஜெயிக்கிறான். ஸோ திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் இதை மட்டும்தான் பண்ணுமா, உங்களை வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் அடைய வைக்குமா அப்படின்னா இல்லை, அற்புதங்களையும் அடைய வைக்கும். திங்கிங் வந்து அற்புதங்களையும், சிலர் அற்புதங்களுக்காக நம்ம வந்து ஜெபிப்போம் இல்லையா, பட் நீங்க திங்க் பண்ணுங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த அற்புதத்தை நான் இந்த விதத்துல தான் பெறப்போகிறேன் அப்படின்ற ஒரு ரூட் எடுத்து அந்த திங்க் பண்ணி அதுல நீங்க ஜெபிங்க, தேவன் செய்வார். தேவன் வந்து எப்பவுமே ஆண்டவரே எப்படியாச்சும் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இப்படிதான் பண்ணுங்க, அதான் அவர் விரும்புறாரு. இப்போ உங்களோட பிள்ளை வந்து என்ன கோர்ஸ் வேணாலும் சொல்லுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே வந்து எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு, இந்த கோர்ஸ்ல தான் நான் படிக்க விரும்புறேன், என்னோட எய்ம் இதுல தான் இருக்கு, என்னோட கோல் இதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நாம அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள அந்த கோர்ஸ்ல நம்ம சேர்த்து விடுவோம். தேவனும் அப்படித்தானே, எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போகும்போது எம்டியாவே போனா எப்படி? வேதத்தின் வசனங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. அநேக இந்த மாதிரி செய்திகளை நம்ம எத்தனை செய்திகளை நம்ம கேட்டிருப்போம். அத்தனையினாலும் இருதயம் நிரப்பப்படணும்ல. தேவனிடத்துல போகும்போது we have to clear. ஒரு ராஜா கிட்ட நீங்க போறீங்க, ஒரு சிஎம் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு you have very short appointment. அவங்க கிட்ட நீங்க போயிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. போனா என்ன மேட்ரு, ரைட், ஓகே, சின்ன பார்த்து அனுப்புறேன், அவ்வளவுதானே. இவங்களுக்கே அப்படின்னா அப்ப நம்ம தேவன் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண விரும்புறாரு. ஆதாம் கூட வந்து டெய்லியும் சாயந்தரம் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஆதாம் எப்படி இருக்க, சாப்பிட்டியா, எப்படி இன்னைக்கு தோட்டம்லாம் எப்படி இருக்கு, இன்னைக்கு வேற என்னெல்லாம் நீ பார்த்த அப்படின்னு டெய்லி சாயந்தரம் வந்து ஆதாம் கூட அவர் இன்ட்ராக்ட் பண்றாரு. ஆனால் வேண்டுதல் என்று வரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஷார்ட்டா கரெக்டா என்ன வேணுமோ அதை நீங்க கேட்கணும். நீங்க அப்படி கேட்கும் பொழுது நிச்சயம் அது உங்க தேவன் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்ட்டாரு. அப்ப நாமம்னா என்ன? அவருக்கு இயேசுன்னு ஒரு பேர் இருக்கு, யெகோவா ஈரேன்னு ஒரு பேர் இருக்கு, யெகோவா ராஃபான்னு ஒரு பேர் இருக்கு. இது மாதிரி அநேக நாமங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா? அப்ப யெகோவா ஈரே அப்படின்ற நாமத்துல போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா? என் பரிகாரி ஆகிய இயேசுவே அப்படின்ட்டு போங்க, உங்களுக்கு உடனே நடக்கும். இதுதான் வேதம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்றார். இப்போ இந்த திங்கிங் நான் சொன்ன மாதிரி அற்புதங்களையும் கொண்டு வரும் நான் சொன்னேன்ல. இப்ப இந்த 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவங்கள நம்ம அதிகமா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கள. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊருக்கு வெளியில இருக்காங்க, அவங்கள தொட்டாலே தீட்டு பார்த்தாலே தீட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிடறாங்க. இப்போ சீஷர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வராரு அப்படின்றத இவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இவங்க மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடுது? நான் சொன்னேன்ல, நீங்கள் மிராக்கிள்ஸை யூ ஹாவ் டு டிசைட் இன் வாட் வே யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் இட். எந்த வழியில் நீங்கள் அற்புதத்தை பெறப்போகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, நான் போய் இயேசுவை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஜெபிங்க, என்னோட பெரும்பாடு நீங்கணும் அப்படின்னு இந்த அம்மா வந்து நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த அம்மா இவங்களே ஒரு ரூட் போடுறாங்க. நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அப்பொழுது சொஸ்தமாவேன். ஸோ கிளியரா இருக்கு ஸ்டேட்மெண்ட். முதல்ல இவங்க போகணும், வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். இதான் ஸ்டேட்மெண்ட். இதுதானே இவங்களுடைய, இது வந்து இவங்களுடைய எண்ணத்துல வந்தது. அதை வந்து வாயில அவங்க சொல்றாங்க என்று சொல்லி அவங்க அங்க போறாங்க. சரியா? அப்ப திங்கிங்லயே என்ன வந்திருக்கு? முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பி ஊருக்குள்ள போகணும், எவனும் பார்த்துருவான், பார்க்காம தெரியாம போகணும். போயிட்டு அவர் வரும்போது அவருடைய எப்படியாச்சும் உள்ள பூந்து அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தையாச்சும் தொட்டுறணும். ஆனா தொட்டுட்டேன்னு வச்சுக்குவேன், நான் சுகமாயிருவேன். 12 வருஷம் என்ன 12 வருஷம் உடனே சரியாயிரும் அப்படின்றது தான் இவங்களோட திங்கிங். அந்த பிளான் போறாங்க. அதே மாதிரி இவங்க போறாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்காரு. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் அப்படின்னு இருக்கு வேதத்துல. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே இயேசு கிறிஸ்து நின்றுட்டு கேட்குறாரு, என்னை யார் தொட்டது அப்படிங்கிறாரு. சீஷர்கள்லாம் சொல்றாங்க, சுத்தி இத்தனை பேர் இருக்கும்போது யார் தொட்டாங்க அப்படின்னா எல்லாரும் தான் தொட்டாங்க அப்படின்றாங்க. இல்லை
என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அப்படிங்கிறார். அப்போ உங்களுடைய திங்கிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, லிசன். உங்களுடைய திங்கிங் அது ஆக்ஷனா மாறும் பொழுது தேவனுடைய அனுமதியே இல்லாமல் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதத்தை பிறப்பிக்கக்கூடிய வல்லமையை உங்களாலேயே டெலிவர் பண்ண முடியும். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அந்த அம்மா தேவன் சொன்னாரா என் இடத்துல இருந்து சரி நீ சொஸ்தமாகு, நீ குணமாகு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு காவ கடுவது ஏதாவது சொன்னாரா? இல்ல. இவங்களுடைய திங்கிங், இவங்களுடைய ஆக்ஷன், திங்க் பண்றாங்க, அதை அப்படியே ஆக்ஷனா பண்றாங்க. தேவனிடத்திலிருந்து அவர் கட்டளை இடாமலேயே வல்லமை புறப்பட்டு போகுது. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்றார் தேவன். நான் சொல்லாமையே போகுது என்கிட்ட இருந்து. அப்ப யாரோ ஒருத்தர் சரியான ரூட்ல வந்து என்கிட்ட இருந்து எப்படி வல்லமையை புறப்பட வைக்கணுமோ அந்த ரூட்ல வந்து என்ன டச் பண்ணியிருக்காங்க. யார் அது? அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்றாங்க, அவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த அம்மா வந்து ஐயோ நம்ம ஏதோ தப்புன்ட்டோம் போல இருக்கு, வசமா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இவங்க எல்லாத்துக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு டீச்சிங் கொடுக்கணும்ல, அதனால சொல்றாரு இந்த மகள் தான் இந்த மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி இப்பதான் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ போய் உன்னை போய் பரிசோதிக்கிறவங்கள்ட்ட போய் நீ உன்னை காட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ திங்கிங், உங்களோட திங்கிங் தென் உங்களுடைய ஆக்ஷன், இது உங்களுக்கு மிராக்கிள்ஸை கூட கொண்டு வரும் வித்தவுட் காட்ஸ் பெர்மிஷன். எத்தனை பேருக்கு அது புரியுது? கடவுளுடைய அனுமதியை கூட உங்களால், உங்கள் சிந்தனையால், உங்களுடைய செயலால் பெற முடியும். கரெக்டா? இப்போ அடுத்தது வேற இந்த சிந்தனைகள் வேற என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பழைய வாழ்க்கையை ரிடீம் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்பாக நல்ல ஒரு விசுவாசியா இருந்திருக்கலாம். ஒரு ஒரு கால சூழ்நிலையினாலேயோ ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினாலோ நீங்க வந்து அந்த விசுவாச கூட்டத்திலிருந்து நீங்கள் விலகி ஒரு பாவமான வாழ்க்கைக்கோ ஒரு புறஜாதி வாழ்க்கைக்கோ நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீங்கள் நினைத்தால், if you start thinking to come back, நிச்சயம் தேவன் அதே பழைய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்கும் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த கெட்ட குமாரன் கதைன்னு நம்ம சொல்றோம்ல, இப்போ இவன் என்ன பண்றான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுறான். போய் கடைசியில் எல்லாம் அழிச்சிட்டு பன்னியோடைய உணவை சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்தான் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, அதுவாச்சும் கிடைச்சா பரவாயில்லங்கிறான். அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தான் இல்லை, பன்னிக்கு கூட உணவு இருக்கு, ஆனா அதை பார்த்துக்கிற எனக்கு உணவு இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நான் இறங்கி போயிட்டேன் பாரு அப்படின்றான். இப்ப இறங்கி போனோடனே இப்ப இவன் என்ன சொல்றான், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ அவனுக்கு மைண்டு மாறுது, புத்தி தெளியுது. எங்க அப்பா வீட்டுல இப்படி இல்லையாடா, எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க கூட சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்களே, ஆனா அவரோட பிள்ளை நான் இங்க பண்ணி சாப்பிட்ற உணவை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே. இல்ல 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 இல்ல, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன், நான் போறேன்றான். அங்க போய் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுவேன் அப்படின்றான். ஸோ இதெல்லாம் இவன் மைண்ட் இப்போ புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்ச உடனே இந்த வேர்டிங்ஸ்லாம் அவனுக்கு வருது. ஓகே கிளம்பிடுவோம், இனிமேட் இங்கிருந்து பிரயோஜனம் இல்லை, போறோம். அட்லீஸ்ட் அப்பாட்ட போய் வேலைக்காரனாவது நம்ம சேர்ந்துக்கிறோம் மன்னிப்பு கேட்டு, ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம். இனிமேட்டு வந்து அவரோட பையன்லாம் சொல்லிக்கிறதுக்கு நமக்கே வாய் கூசுது. வேணாம் வேணாம் வேணாம், ஒரு வேலைக்காரனோட வேலைக்காரனா நம்ம இருந்து அப்பா கூடவே நம்ம இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் கிளம்பி போறான். இப்போ இவன் தூரத்துல வர்றத இந்த அப்பா பார்த்துடுறாரு. விச் மீன்ஸ் என்னன்னா, எப்படி என் பையன் இந்த வழியா தான் வருவான் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தானே இந்த அப்பா. இப்ப இவரு நினைச்சிருந்தா, இவன் வேற இப்படி சொத்தெல்லாம் வாங்கிட்டு போறான், போய் எப்படி இருக்கானோ என்னவோ தெரில, ஒரு 10 பேர் வாங்கப்பா, ஆளுக்கு ஒரு திசையில போங்க, போய் என் பையனை போய் பார்த்து அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, கெட்ட வழியில போறானா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ஒருவேளை கெட்ட வழியில போனான்னா உடனே அவனை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா இவர் செய்யல. ஏன்னா இது ஒரு ஊமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கெட்டகுமாரன் கதை வந்து ஒரு ஊமையா சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அப்படிதான் செயல்படுறாரு. அந்த தகப்பனை போலதான் நம்முடைய தேவனும்.
அவர் அப்படிதான் செயல்படுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவன் ஏதோ ஒரு புத்தி பேதலிச்சு தான் இங்கேருந்து போறான், போட்டோம், திருப்பியும் புத்தி தெளிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவேன், ஏன்ட்டு தான் வருவான், அவன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத தேவன் வெயிட் பண்றார். ஸோ இன்றைக்கும் அப்படிதான். நீங்கள் ஒருவேளை நீங்கள் சில காரணங்களால் நீங்கள் தேவனை விட்டு நீங்கள் அகன்று போயிருந்தால், தேவனை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு தொலைதூரம் நீங்கள் போயிருந்தால், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நீங்க இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க பாருங்க, அந்த ஊமையில பாருங்க, இவன் தயங்கி தயங்கி நடந்து வரான், இவங்க அப்பா இவனுக்கு எதிர்கொண்டு ஓடுறாரு. பாவம் செஞ்சவன் தயங்கி நடந்து வரான், மன்னிக்கிறவர் என்ன பண்றாரு, ஓடுறாரு. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனுக்கு சால்வையை போத்தி மோதிரத்தை போட்டு திரும்பவும் நீ என்னுடைய. இப்ப இவன் என்ன சொன்னா, நான் போய் இப்படி இப்படி கூலிக்காரர்ல ஒருத்தரா என்ன சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவேன்னு சொன்னான்ல, ஆனா அவன் அங்க போய் சொல்லல. இவன் வாயை திறந்து எதையும் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா என்னன்ட்டாரு, இதோ என் மகன் மரித்து போனான், திரும்பவும் வந்தான், காணாமல் போனான், திரும்பவும் வந்தான், வாங்க ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம், ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ உங்களோட புத்தி மாறி, உங்களுடைய புத்தி தெளிந்து நீங்கள் தேவனிடத்திற்கு வரும் பொழுது, தேவன் அதன் தகப்பனை போலவே உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு திரும்பவும் மகன் மகள் என்ற ஸ்தானத்தை கொடுப்பதற்கும் நம் தேவன் தயாரா இருக்கிறார். சரியா? அப்போ இந்த thinking is very important. இந்த thinking is a powerful tool that God has given every mankind. எந்த ஒரு மிருக ஜீவன்களுக்கும் அவர் கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கார். ஏன்னா மனுஷனை தேவனை போலவே உண்டாக்கி இருக்கிறார். தேவன் என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் நீங்களும் செய்யணும் உங்களோட குடும்பத்துல. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற வாய்ப்புகளை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். You are a creator for your opportunities. உங்களோட வேலையா, உங்களுக்கு ஒரு வருமானமா, யூ கிரியேட் யுவர் செல்ஃப். கடவுள் அப்படித்தான் வச்சிருக்காரு. திங்க் பண்ணு, அதை கிரியேட் பண்ணு. அந்த பவரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ உங்களுக்கு இப்ப எத்தனை பேருக்கு இந்த திங்கிங்ன்றது புரிஞ்சிச்சு? As a man thinketh, so is he. இதான் வேதம் சொல்லுது. இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே மனுஷனும் இருக்கிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்க நல்ல விஷயங்களை நீங்க கேளுங்க, நல்ல விஷயங்களை இருதயத்துக்கு மைண்டுக்குள்ள கொண்டு போங்க, நல்ல விஷயங்களை இருதயத்தினால நிரப்புங்க, அது உங்க வாயில வரும். வாயில நீங்க என்னைக்கு நீங்க அறிக்கை செய்யறீங்களோ அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே ஏன்னா அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு இருக்கு. நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, சும்மா பார்த்தேன் அவ்வளோதானே. ஆனால் அதுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு தண்டனையை அது ஒரு பாவமாக வேதம் ஏன் சொல்லணும், தேவன் ஏன் சொல்கிறாரு? மத்தேயுல தான் தேவன், இயேசு கிறிஸ்துவே அவரோட வாயால் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது நீ திங்க் பண்ணும்போதே என்ன தேவனுக்கு தெரியும், இன்னைக்கு நீ இந்த பெண்ணை இப்படி நீ திங்க் பண்ணுறன்னா இட் வில் பிகம் ஆக்ஷன். ஒன் டே நடந்துரும், ஷியோரா நடந்துரும். ஏன்னா அப்படித்தானே உன்னை நான் படைச்சிருக்கேன். அதனாலதான் நீ திங்க் பண்ணினாலே அது நடந்துரும்னா, அப்ப நீ இந்த பெண்ணோட பத்தி நீ தப்பா திங்க் பண்ணினாலே அது ஒரு நாள் ப்ராஸ்டியூஷனா மாறிடும். அதனாலதான் நீ திங்க் பண்ணும் போதே யூ ஆர் ஃபெயில்ட் அப்படின்றார் தேவன். சரியா? அப்ப திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தேவன் எப்படி சிந்தித்தாரோ, தேவன் எப்படி திங்க் பண்ணாரோ அது மாதிரி நீங்கள் திங்க் பண்ண கத்துக்கங்க. இட்ஸ் நாட் ஒன் டே ஹேபிட், இட்ஸ் அ கண்டினியூஸ் ஹேபிட். நீங்க இது இப்படி திங்க் பண்ண ஒன் டே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரியான திங்கிங்கே வராது. தேவனை போல் ஆவீர்கள். தேவன் எப்படி திங்க் பண்ணாரோ அது போல ஆவீங்க. சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே குயிக்கா ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, டக்கு ஃபோன் அப்படிம்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணுங்க, உட்காந்து திங்க் பண்ணுங்க. தேவன் இடத்துல கூட்டு வராங்க. இந்த ஸ்திரீயை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம் விபச்சாரத்துல. மோசையுடைய நியாயப்பிரமாணம் இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது. இப்ப நீர் என்ன சொல்ல போகிறீர் அப்படிங்கிறாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாரு? He is thinking. He takes some time to think, to answer. வெயிட் பண்றாரு. இப்போ இவனுங்களுக்கு மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணணும்ன்றது இவனுங்களுடைய நோக்கம் கிடையாது. இந்த அம்மாவை கல்லெறிஞ்சு கொல்லணுமா விடுவிக்கணுமாங்கிறதும் நோக்கம் கிடையாது. இவனுங்க வந்திருக்கவங்களோட நோக்கம் என்னன்னா, என்னையும் இப்ப குற்றம் கண்டுபிடிக்கணும், ஏன் வாயை புடுங்கணும். அதுதான் இவங்களுடைய நோக்கம். He understand. இவங்களுடைய எண்ணங்களை தேவன் அறிந்து கொண்டார்.
அறிந்து கொண்டுட்டு இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, யார் மேலே பாவம் இல்லையோ முதல்ல கல்லெறிங்கன்றாரு. எவனுமே எரியல போயிட்டானா. இப்போ இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஆள் இவர் மட்டும்தான். இவரும் நம்மளை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நானும் உன்னை கல்லெறிவதில்லை, போ, இனி பாவம் செய்யாது அப்படின்றார். அதுதான் நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன். எண்ணங்களை அறிந்து மற்றவர்களுடைய சத்துரு நமக்கு கொண்டு வரக்கூடிய காரியங்களுக்கு பின்னாடி என்ன எண்ணம் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கு பின்னாடி. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடியும் தேட் இஸ் ஒன் திங்கிங், ஒன் ஐடியா இஸ் தேர். அதை நீங்க பாருங்க. ஏன் எப்பயுமே என்கிட்ட பேசவே மாட்டான் இவன், அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போவான், ஆனா இன்னைக்கு அவனா வந்து பேசுறானே அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சியோட தான் அவங்க நம்மக்கிட்ட வராங்க, ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்மக்கிட்ட வராங்க. இந்த எண்ணம் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த பார்வையில் பார்க்க ஆரம்பிங்க. வை, எதனால் வந்து இந்த விஷயம் என்கிட்ட வருது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணீரின் பாதை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இப்போ நல்ல காரியங்கள் நடக்கும்போது கூட நீங்கள் நினைக்கணும், வை, நான் ஏன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கணும், நான் ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கணும், வை காட் வாண்ட் டு ஸ்பீக் டு திஸ் மீ டு மீ, அதை கேளுங்க. அப்போ தேர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட். உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஸோ பிஃபோர் தட் இட்ஸ் எ ட்ரைனிங் செஷன். உங்களை ஆண்டவர் பயிற்றுவிக்கிறார். உங்களோட எண்ணங்களை தேவனுடைய சித்தத்துக்கு நேராக திருப்புவதற்கு தேவன் உங்களை பயிற்றுவிக்கிறார். எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையின் எண்ணங்களை செயல்களாக கொண்டு வாருங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எண்ணத்திலேயே நீங்க வெற்றி பெற தொடங்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையிலேயே உங்களுக்கு வெற்றி தான் வரும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமா இருந்தது? ஆமென். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. போலாமா? ஒரு 11 மணி ஆகும். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயம் உங்களுக்கு இன்னும் பல அநேக காரியங்களை இன்னும் ஆழமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு பரலோக பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த ஆற்றலை கொண்டு நல்ல காரியங்களை செய்யவும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ளவும் சீரமைக்கவும் ஆண்டவரை சீர்தூக்கி பார்க்கவும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இன்றைக்கு நீர் அருளின ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர் தகப்பனே. அநேக காரியங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா எங்கள் சிந்தனையை நாங்கள் எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு நீர் கிருபை தாரும். பிசாசின் ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிறதான இந்த அந்நிய விதைகளை நாங்கள் எங்கள் சிந்தனையிலிருந்து அகற்றி போடுகிறோம் தகப்பனே. தேவனுடைய வார்த்தை என்னும் உன்னத விதைகளை மாத்திரமே நாங்கள் எங்களுடைய சிந்தனையில விதைக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அது வார்த்தையாக வெளிவரட்டும். அது ஒரு நாள் பெரிய அறுவடையை காணும்படி செய்யும். அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் சிந்தனையில் துவங்கி எங்கள் கைகளிலே நாங்கள் ஏந்தும்படிக்கு, எங்கள் கண்களால் காணும்படிக்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை போலவே நாங்கள் சிந்திக்க, உம்மை போலவே ஒரு நாள் நாங்கள் மாற, உம்மை போலவே நாங்கள் வாழ்வதற்கு, உம்மை போலவே நாங்கள் வெற்றி சிறப்பதற்கு, உம்மை போலவே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் இரக்கமும் கிருபையும் பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே விதைக்கப்பட்டு அது 30, 60, 100 பலன் தரட்டும். ஆண்டவரே, சத்துரு இதற்குள்ளார இந்த கலைகளை விதைக்க வரும்பொழுது தகப்பனே, இந்த பிள்ளைகள் அதை இயேசு என்கிற நாமத்தில் எதிர்த்து ஆண்டவரே அநேக அறுவடைகளை இந்த பிள்ளைகள் காணவும், இவர்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கவும் நீரே கிருபை பாராட்டுவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.